பொங்கல் வந்துட்டாவே நான் கண்டிப்பா விசிட் பண்ற ஒரு பிளேஸ்னா சென்னை தீவுத்திடல இருக்கிற எக்ஸிபிஷன் தான். வருஷம் இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப சூப்பராகவே நடக்குங்க. இந்த வாட்டி அடல்ட்ஸ்க்கு 40 ருபீஸ் டிக்கெட்ஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 25 ருபீஸ் டிக்கெட்டும். டிக்கெட் எடுத்துட்டு நேராக உள்ள போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பவும் போல உள்ள வந்த உடனே ரெண்டு பக்கமுமே நிறைய கடைங்க இருந்துச்சு. செம்ம கூட்டம் தான் சொல்லணுங்க. எனக்கு பிடிச்ச கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அடுத்த ஷாப்புக்கு போகணும்னு தான் தோணுச்சு. உள்ள போக போக நிறைய ஷாப்பிங் பண்ணோம், நிறைய என்ஜாய் பண்ணோன்னே சொல்லலாம். கொஞ்ச தூரம் நடந்து வந்தோடனே சுட சுட காலிஃப்ளவர் பக்கோடா பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணிருச்சு. ஒரு பிளேட்டுக்கு 100 ருபீஸ் சொன்னாங்க. அந்த அட்மாஸ்பியர்ல உட்காந்து அந்த காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிடவே சூப்பரா இருந்துச்சு. கொஞ்ச தூரம் நடக்க நிறைய கடைங்க இருந்துச்சு. ஹாண்டட் ஹவுஸ் இருந்துச்சு. நல்லா ஜாலியா போய் சுத்திட்டு வந்தோடனே வெளியே சுட சுட மோமோஸ் ஒரு பிளேட் வாங்கிட்டோம். இந்த மோமோஸ் வெஜ் மோமோஸ் 80 ருபீஸ், சிக்கன் மோமோஸ் 100 ருபீஸ். கொஞ்ச தூரம் நடந்தீங்கன்னா அண்ட் அகேன் தீவுத்திடலுக்கான எக்ஸிபிஷன் ஸ்பெஷாலிஸ்டே இந்த ஜெயண்ட் ரைட்ஸ் தான். பட் ஆனால் நான் இதுல எதுவுமே நான் போலங்க. ஆல்ரெடி இவ்வளோ தூரம் வந்ததுல நான் டயர்ட் ஆயிட்டேன். ஆனால் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. இப்போ டயர்ட்னஸ் பார்க்கலாமா? ஸோ அப்படி கிராஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. உள்ள வந்தா ரொம்ப சூப்பரான நிறைய விஷயங்களை எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. அதுல நான் பார்த்து வியந்த ஒரு இடம் தான் இந்த டெம்பிள் அட்மாஸ்பியர். உள்ள ஸ்லிப்பர்லாம் கலட்டி வச்சுட்டு போக ஆரம்பிச்சோன்னே திருத்தணி முருகர்கள் இருந்து நிறைய சாமிகளை அழகா வச்சிருந்தாங்க, வடிவமைச்சிருந்தாங்க. அதை பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியா, எப்படியும் அந்த கோவிலுக்கே போயிட்டு வந்த ஃபீல் எனக்கு கிடைச்சது. அண்ணாமலையார் இருந்தாரு, சமயபுரம் மாரியம்மன் இருந்தாங்க. ஸோ ஐ எம் ஆல்ரெடி டிவோஷனல் பர்சன். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே இன்னும் ஓவர் எக்ஸைட்டட் ஆயிட்டேங்க. ஸோ சூப்பரா இந்த இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்த உடனே பக்கத்திலேயே ஒரு ஜங்கிள் தீம்ல ஃபாரஸ்ட் செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதையும் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே லெஃப்ட் அண்ட் ரைட்ல இன்னும் நிறைய எக்ஸிபிட் இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்துட்டு டைம் பார்த்தா 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. சரி, ஓகே, ஐ வாஸ் வெரி ஹாப்பி டுடே. இந்த வீடியோ மூலிமா நீங்களும் என் கூட என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க எங்க இருந்தாலுமே ஒரு வாட்டி இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து நீங்களும் நான் என்ஜாய் பண்ணதையும் லைவ்லியா என்ஜாய் பண்ணுங்க. உங்க சின்ன வயசு மெமரிஸ் ஏதாச்சும் ரீகலெக்ட் ஆயிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பார்த்தாஸ் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.